அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். உலக மக்களே, வணக்கம். இது ஒரு நல்ல வீடியோ. சி திஸ் புக். உங்களுக்கு இவரை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். புத்தகத்தின் பெயர் வந்து கனவின் பலன்கள். தொகுப்பாசிரியர் பார்த்தீங்கன்னாக்க, தொகுப்பு ஆசிரியர் முத்தமிழ் ரத்தனாகரம். ஆமாம், திருமருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய ஒரு தொகுப்பு இந்த புஸ்தகம். ஓகேங்களா? சரி, இது நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது ஆமாம், என்னை பற்றி நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆமாம், கடவுள் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்கிற ஆள் தான். கமலஹாசன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி உலகில் வந்து பார்த்திங்கன்னா 195 நாடுகள், ஒரு 200 நாடுகள், அது மாதிரி கண்டுபிடிக்காத எவ்வளவோ இருக்குது. அது வேறு விஷயம். எத்தனையோ தீவுகள் இருக்குது. எவ்வளோ தீவுகள் ஆமாம் விற்கப்படுகிறது. ஃப்ரீயாக கூட சில தீவு வந்து நீங்கள் வந்து வாங்கணுன்னா ஃப்ரீயாகவே போய் வாங்க முடியும். அப்படி அங்கே போய் தீவை வாங்கி என்ன பண்ணுறது? எப்படி அது என்ன மாதிரி தீவோ, விஷவாயு உள்ள தீவோ, இல்லை ஜந்துக்கள் உள்ள தீவோ, நிறைய தீவுகள் நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள். ஏகப்பட்ட தீவுகள், ரொம்ப சீப்பான விலைகளாம் வந்து தீவுகள் வந்து விலைக்கு கிடைக்கும். லைக் ஒரு 30 லட்சம், 50 லட்சம், 1.5 கோடி ரூபாய்க்கெலாம் வந்து தீவு வந்து விலைக்கு இருக்குது. அது நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாங்க. இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் உக்காந்துன்னு ஒரு 100 அடி, நம்ம வெறும் 100 அடி 100 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கணுங்கன்னா கூட 1 கோடி ரூபா கொடுன்னுவான். பட் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு தீவையே வாங்க முடியும். ஆமாம், உலகில் சொல்கிறேன். இங்கேயே இந்தியாவில் கூட எங்கே தீவுகள் வந்து விலைக்கு விற்பதாக நான் வந்து படித்தேன். பாருங்கள், உள்ளே போய் தேடி பாருங்கள். நான் சும்மா ஒரு க்ளூ தான் கொடுக்குறேன். பட் இட்ஸ் ட்ரூ. ஆமாம், ஏகப்பட்ட தீவுகள் விலைக்கு இருக்கிறது. 50 லட்சம், 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, அந்த மாதிரி. ஸோ அங்கே போய் வந்து இந்த இவரு கூட நம்ம ஒருத்தர் கூட கைலாசமாக ஏதோ ஒன்று. சரி, அதை விட்டுருங்க, அதுக்கு நான் வரல. நான் இங்கே வந்துடுறேன். இந்த கனவுகளின் பலன்கள். இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. கனவு சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் நானும் படிச்சிருக்கேன். சரி, படித்ததை விடுங்க. ஆமாம், 8 சூறைக்காய் கூட்டுக்கு உதவாது சொல்லுவாங்க. படித்ததெல்லாம் சோறா போட போகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிச்சுக்க வேண்டியதான். ஏதோ கொஞ்சம் ஆமாம், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் படிக்க வேண்டியது. அதுக்காக எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நான் காலேஜுக்கு போகிறவனே வந்து நான் திட்டுவேன். ஆமாம், ஸ்கூலுக்கு போகிறவனே வந்து நான் திட்டுவேன். ஏன்னா அங்கே கல்வியும் சொல்லிக் கொடுக்கப்படுவது இல்லை. இவர்களும் அங்கே போயிட்டு கல்வி கற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் பொருள் இல்லை. சும்மா ஏதோ போகுது வருது, அதுதான். ஆடு மாடு மாதிரி தான். ஆடு மாடு எங்கேயோ போகுது, எங்கேயோ வருது. அப்படி தான் நான் வந்து எடுத்துப்பேன். சரி, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். கனவுகளை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்துல் கலாம் ஐயா கூட சொல்கிறாங்க, கனவு காணுங்கள் அப்படின்றாரு. அந்த கனவு வேறு, அந்த மாதிரி கனவு வேறு. இன்னொரு வகையான கனவு இருக்கிறது. ஆமாம், பயங்கரமான கனவுகள். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை மட்டும் அது காண்பிக்கிற கனவாக இருக்காது. இந்த ஸ்டீல்பர்க் இருக்கிறாரு, அதாங்க அந்த ஜுராசிக் பார்க்கா, ஐ திங்க் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஆங்கில வந்து கதாசிரியர்களுக்கு வந்து மிக பயங்கரமான கனவுகள் வந்திருக்கிறது. அந்த கனவுகளில் தோன்றின ஆமாம், அந்த காட்சிகளை வரிசைப்படுத்தி அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே, வால், மூக்கு, கை, காலெல்லாம் வச்சு கதைகள் பண்ணி அது வந்து மிகப்பெரிய ஹிட்டுலாம் அடிச்சிருக்குது. லைக் அந்த லேடி ஒருத்தவங்க இருப்பாங்களே, த ஹாரி பாட்டரா, அவங்க கூட ஏதோ கனவுகளில் வந்து தோன்றியதை வந்து தான் அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அது அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க. பயங்கரமான ஹிட். நான் என்ன சொல்ல வரேன்றதுக்கு வந்துடுறேன். நான் என்ன பேச விட்டா நான் பாட்டு ஒரு 10 நாளைக்கு அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் பேசிட்டு கிடப்பேன். அப்படி ஒரு ஆள் நான். ஒரு வியாதி, அந்த மாதிரி ஒரு பேசிக்கொண்டே இருக்கும் வியாதி படைத்தவன் நான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கனவுகள் வந்து கடவுளின் நன்கொடை என்று சொல்வார்கள். இவர் கூட அப்படி தான் சொல்கிறார். ஆமாம், ஏகப்பட்ட கனவு சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள், வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது. யூடியூப்பில் உள்ளெல்லாம் போனீங்கன்னாக்கா வந்து நீங்கள் இந்த யோகா அது இதெல்லாம் வந்து கூட வேஸ்ட்டு. ஆமாம், ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் அளவான உணவு, அவ்வளோதான். மற்றபடி
நீ சும்மா வந்து எக்ஸசைஸ் பண்ணாம போய் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ண, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ நான்லாம் எந்த ஜிம்முக்கு போனேன்? எனக்கு 62 வயசு ஆச்சு. ஆரோக்கியமா தானே இருக்கேன். நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன்? வந்தேன், கொண்டேன், செஞ்சேன். இத்தனைக்கும் இந்த டாக்டருங்கள திட்டுவேன், திட்டு பசங்க. ஆமா, கிட்னி திருடன், கண்ணு திருடன், இதயம் திருடன் அப்படிங்கிறத சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் நான். காரணம் என்னவென்றால் இங்கு வந்து ப அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம உலகத்தில நம்ம பார்க்க முடிகிறது. ஏழைகள், பிச்சைக்காரர்கள், வறுமை கோட்டிகள் உள்ளவர்கள் ஒரு 20 குடும்பம் இருக்குது கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க தான் அந்த பெரிய பெரிய அதிபர்கள், முதலமைச்சர், மந்திரி, கிந்திரி எல்லாரையும் ஆட்டி விக்கிறான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சின்ன குழந்தைய போய் கேட்டா கூட சொல்லும். இதில மாற்றமெல்லாம் வருமா என்றால் வராது. மாற்றம் எப்பொழுது வரும்னா உனக்குள்ளார தான் வரும். நீ தான் மாற்றத்த உருவாக்கணும். அதுவாலாம் எதுவுமே மாறாது. அதுவா கடந்து போகும், மயிர புடுங்கலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் சும்மா எல்லாம் பேச்சுக்கு ரூ. 10 கைய தட்டுவான். ஆமா, எல்லாம் ஏதாவது துட்டு கிட்டு ஆட்டை கீட்டை போடலாம். எல்லாம் ஓசியில டீ வாங்கி குடிக்கலான்றதுக்காக எல்லாரும் பேசுவோம். எல்லாரும் அதெல்லாம் பேசுறதுக்கு சொல்லி தரணுங்க. உலகத்துல இருக்கிற எல்லாம் ஆடு, மாடு, பேய், பிசாசு, ஈ, எறும்பு, குரங்கு எல்லாமே பேசும். பேசுறத தவிர இவங்களுக்கு வாயில வடை சுடுறத தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியாது என்பது மட்டும் தான் இங்க உண்மை. சரி, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இதே நாள்தடவை சொல்லிட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னவென்றால், இந்த கனவுகள் இருக்கு பாருங்க, ரொம்ப கரெக்ட்டா சில தகவல்களை சொல்லும். ராத்திரி 12 மணிக்கு மேல பகல் கனவுகள வந்தெல்லாம் அது பகல் கனவுன்றது எல்லாம் வேஸ்ட். பகல் கனவு, அந்த கனவு, இந்த கனவு, அந்த கற்பனை, இந்த கற்பனை. அதெல்லாம் யாராவது இந்த வைரமுத்து, ஈரமுத்து, பாடலாசிரியர் அவன் இந்த காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் 10, 20, 30, 40, 50 பேரை அடிமைகளை கூட்டி வச்சுக்கிட்டு, "டேய் எழுதி கொடுங்கடா, டேய் நீ எழுதி குடுறா, டேய் நீ எழுதி குடுறா, டேய் நீ எழுதி குடுறான்னு" எழுதி வாங்கிக்கின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு டீக்கு கீக்கு காசு கொடுத்து தொத்தி விட்டு தம் பேரை போட்டுப்பானுங்க. இது காலங்காலமா நடக்குது. இது இன்னைக்கு நேத்துலாம் நடக்கல. காலங்காலமா. ஆமா. எவனோ ஒருத்தன் உரிமையாளரா இருப்பான். அதுக்கு துட்ட குடுத்துட்டு அவன் பேரு, கீரு, ஊரு, மயிரு, மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் இவனுக்கு தன்னுடைய பேரு, மயிரு, மண்ணாங்கட்டின்னு எச்ச பசங்க ரொம்ப பேர் இல்ல. மொத்த பயிர்களும் இப்படி தான் இருக்கான். அது விட்டுரு. அதுக்கு வரல. கனவுகள் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமில்ல, உன்னுடைய எதிர்காலம் என்ன? அதான் உனக்கு ஒரு கனவு வருது, இல்லை எனக்கு ஒரு கனவு வருது. என்னுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, உலகத்தின் எதிர்காலத்தையே வந்து சில கனவுகள் வந்து நிர்ணயிக்கும். அத கண்டுபிடிக்கும் திறனும், அறிவும், சிந்திக்கக்கூடிய மனநிலையும் வேணும்னா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனநிலை வேணும். அலைபாயாத ஒரு மனம். ஆமா. சிறகடித்து அப்படியே பறந்துகிட்டு இருப்பான். இங்க பேசிக்கிட்டு இருப்பான், அமெரிக்காவுல சுத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேவரிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அலைபாயும் மனம். அதெல்லாம் வேவ்னா என்ன? அலை தானே. வேவரிங் மைண்ட். ஒரு நிலை மைண்ட். ஒரு நிலை. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாங், ஆமா, ஒரு மோசமான சாங், ஒரு மோசமான இசை, கேவலமான ஒரு இசை. உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு இசைய எவனுமே கேட்க மாட்டான். நான் 1 மணி நேரம், 2 மணி நேரம் நான் கேட்பேன். 2 ஹவர்ஸ். மகா மொக்க சினிமா படம். மொக்க, பயங்கரமான மொக்க சினிமா படம். 5 தடவ பார்ப்பேன். தொடர்ந்து பார்ப்பேன். அந்த ஒரு மனநிலை எனக்கு உண்டு. இங்க பாவம் நல்ல மியூசிக்கே எவனும் கேட்கறது கிடையாது. நல்ல புஸ்தகங்களே எவனும் படிக்கிறது கிடையாது. காரணம் அவர்களுடைய மனநிலை சரியில்லை. எல்லாம் மனநோயாளிகளாக திரிகிறான். அவசரம், ஓட்டம், காசு. ஆமா. ஓடுறான். காசு, 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 காசு. நோயை தேடி தேடி ஓடுகிறான். ஆமா. ஒரு 4 விஷயம் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்லுவான். இல்லன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம். முன்னாடில இப்பவே சினிமா ஆசைன்னு ஒண்ணு வந்திருக்குது புதுசா. சினிமா ஆசை, மண்ணாசை, அப்புறம் பொன்னாசை, பெண்ணாசை, சினிமா ஆசை. இந்த சினிமா ஆசை என்னைக்கு சினிமா இந்த உலகத்துக்குள்ள வந்ததோ, அன்னைக்கு அந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 மறைஞ்சு போச்சு, ஒழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. சினிமா ஆசை பெருத்து போச்சு. ஆமா, சினிமாவை ஒழித்து கட்டுன்னா கவர்மெண்ட் ஒழிக்காது. ஏன்னா அவன் தானே அதிகமா வரி கட்டுறான். யார் அதிகமாக வரி கட்டுறாங்க? கவர்மெண்ட்டுக்கு யாரால லாபம்? யாரால வருமானம்? சாராயத்தாலயா? ஆ, எதால வருமானம்? சினிமாக்காரனுங்களால வருமானம். அவன் தான் அதிகமா வரி கட்டுறான். அப்படிப்பட்ட பணத்தை இவங்க கவர்மெண்ட் விடுமா? பீல ரூ. 1 போட்டால் கூட கவர்மெண்ட் அதை எடுத்து துண்ணும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான கவர்மெண்ட்டு. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் வருமானம் வருது.
அப்போ போய் இந்த சினிமா வேண்டாம், சினிமா என்பது இருக்கக்கூடாது, சீரியல் என்பது இருக்கக்கூடாது. இந்த சினிமா, சீரியல்களால் வந்து இளைஞர்கள், வாலிப பெண்கள் ஏன் உலகமே அழிந்து போகிறது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இவனுங்களுக்கெல்லாம் தெரியாதா? நான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். பட் ஆனா அத வந்து உலகம் அழியட்டும்பா, எவன் வேணா சாவட்டும்பா, எவன் வேணா எப்படி வேணா போகட்டும்பா. நம்ம சம்பாரிப்போம்பா. என்னப்பா திடீர்னு பூகம்பம் வரப்போதா? திடீர்னு எரிமலை வந்து வெடிச்சு சிதறி எல்லாம் வந்து நாசமா போதா? நிலச்சரிவு வந்து எல்லாரும் அழிய போறோம்னா அழியட்டும். அந்த நேரத்துக்கு நம்ம ஃப்ளைட்டையோ இல்லாட்டினா என்ன ஒரு கருமத்தையோ எதையோ ஒண்ணு புடிச்சு, இல்ல ஏதாவது பங்கர் கிங்கர்ன்னு ஏதாவது அடியில கிடியில வச்சிருப்பான். அங்க போய் ஒளிஞ்சிக்கலான்ற ஒரு சிந்தனையில தான் எல்லாம் வந்துன்னுக்கிறான். மற்றபடி வேற எங்க எவனும் வந்து நான் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எந்த செகண்ட் சாவான்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியும். சரி விடுங்க. இதெல்லாம் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறதுக்காக வரல. இந்த கனவுகளின் பலன்கள் இந்த மாரி புஸ்தகங்கள் வந்து நிறைய கிடைக்கும். ஆமா. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆமா. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கனவுக்கும் வந்து இங்கெல்லாம் வந்து பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில கொஞ்சம் நான் வந்து அப்படியே படிச்சு சொல்லிடுறேன். ஆமா. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏகப்பட்ட இது சும்மா நான் பேசிட்டேன். 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 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 4, 5 நிமிஷம் சில விஷயத்த சொல்லி விட்ருவோம். ஓகேங்களா? அப்போ இந்த பட்சிகளின் முட்டைகளை அநேகமாக சொப்பனத்தில் கண்டால் தொட்டதெல்லாம் பொன்னாகி விடுமா? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. பட்சிகள்னா என்னது? பட்சிகள் தான், பறவைகளா? என்னமோ. பட்சிகளின் முட்டைகளை அநேகமாக நிறைய முட்டைகளை சொப்பனத்தில் கண்டால் தொட்டதெல்லாம் பொன்னாய்விடும். 1. அதுக்கு அடுத்தது, பட்சிகளின் முட்டைகளை தான் தின்றதாக கனவு கண்டால் தரித்திரம் சம்பவிக்குமா? சொல்கிறார் கிருபானந்த வாரியாருடைய தொகுப்பு புஸ்தகம் அது. அதுலேருந்து தான் நான் படித்து சொல்கிறேன். பட்சிகள் அந்த முட்டைகள் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்ற மாதிரி அதை தின்றதாக சாப்பிட்டதா கனவு கண்டால் தரித்திரம் சம்பவிக்கும். நெக்ஸ்ட், ஆமாம், காக்கைகளை கண்டால் வியாபாரத்திற்கு இடையூறு வரும். காக்கைகள் இருக்கு இல்லையா, காக்கா பிடிக்கிறவனை பார்க்கணுங்க, அவனை பார்த்தாலும் உங்களுக்கு தரித்திரம் தான் பிடிக்கும். ஆமாம். இந்த காக்கைகளை கண்டால் வியாபாரத்திற்கு இடையூறு வரும். காக்கைகள் பறப்பதாக கண்டால் கெடுதி சம்பவிக்கும். அதாவது காக்கைகளை பார்க்கும் பொழுதே வியாபாரத்துக்கு இடையூறு வருமா. அப்புறம் காக்கைகள் பறப்பது போல கண்டால் என்னது, கெடுதி சம்பவிக்குமா. அப்புறம் காக்கைகள் கரைந்ததாக கனவு கண்டால், கத்துது பாருங்க, அந்த மாதிரி பாருங்க 4 வகையான விஷயம் இருக்குது. காக்கையை பார்ப்பது, அப்புறம் வந்து காக்கைகள் பறப்பது, அப்புறம் வந்து என்னது, காக்கைகள் கத்துவது. ஆமாம், மிக கெடுதி நேரிடும். காக்கை தன்னுடைய நெற்றியின் பேரில் பறந்து போவதாக கண்டால் ஆயுள் கேடு ஆகுமா. நெற்றி இல்லையா, அதான். ஆமாம், நான் எனக்குலாம் நிறைய தடவை பறந்துருக்குது. நிறைய ஏன் சம்டைம்ஸ் கொத்திட்டு கூட போயிடும். அது பரவாயில்ல, நம்ம பரவாயில்லைங்க. இந்த பாவம் எருமாடு இருக்குது பாருங்கள், எருமாடு அது முதுகில் புண்ணு இருக்கும் செமையாக. அதை போய் கொத்துன்னு அப்படியே கொத்தி சாப்பிடும் இந்த காக்கை. அதை போய் முன்னோர்கள் என்றெல்லாம் சொல்லி காக்கான்னு கூப்பிட்டு சோறெல்லாம் வைப்பானுங்க நம்ம ஆளுங்க. ஸோ அவங்க பார்த்துங்க, ஆக மொத்தத்தில் காக்காயை பார்த்தாலே ஆபத்து தான் போகிறது பாருங்களேன். காக்கையை கண்டால் வியாபாரத்துக்கு இடையூறாம். காக்கைகள் பறப்பதாக கண்டால் கெடுதி சம்பவிக்குமா. காக்கைகள் கத்துவது போல கண்டால் மிகப்பெரிய கெடுதியாம். காக்கை தன்னுடைய நெற்றியின் மேலே அப்படி பறந்து போவதாக கண்டால் ஆயுள் கேடு வருவான், செத்து கூட போவான் போலகுது. சரி, மனசில் வச்சிங்க. அப்புறம் குருவி, நாரை, கௌதாரி இவைகளை கண்டால் வெகு நன்மையாங்க. பாருங்க உங்கள் கனவுல வருதான்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. கனவுகள் வந்து ராத்திரி ஒரு 4 மணியிலிருந்து, ராத்திரினா மிட் மார்னிங். ஆமாம், ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 5 எனக்குலாம் நிறைய 4 மணிக்கு மேலே 6 மணி வரையும் காலையில் நிறைய கனவுகள். 1 கனவு, 2 கனவு, 3 கனவு, 4 கனவு, இல்லை கனவு 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 கனவு. எங்கள் அப்பா செத்து போன எங்கள் அப்பா வருவார், எங்கள் அம்மா வருவாங்க. ஆமாம், செத்து போன எங்கள் மாமியார் வருவாங்க, செத்து போன என் புள்ள வருவான். இப்படிலாம் என் கனவுல வந்து தினமும் கனவு எனக்கு தொல்லைகளாக தெரிவதில்லை.
எனக்கு ஏகப்பட்ட கனவுகள் வரும். செம்ம பயங்கர உலகில எப்பேர்ப்பட்ட பேரிடர்கள் இருக்கிறது, அழிவுகள் வருகிறது, இது போன்ற கனவுகள்லாம் கூட எனக்கு வருது. நானும் என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோட அப்படியே எழுந்திரிப்பேன். ஒரு மாரி வேர்த்து விறுவிறுத்து போய்லாம், என்னடா இப்படிப்பட்ட ஒரு கனவுன்னு பார்த்தா, கடைசியில பேப்பர் எடுத்து படிச்சா தான் தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல பூகம்பம், எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுத்தீ, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆமா லட்சக்கணக்கான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து சாப்பாட்டுக்காக, சோத்துக்காக தட்டைய ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து உலகத்தில எங்க அது நடக்குதுன்னு மட்டும் கரெக்ட்டா அந்த மடை சொல்ல மாட்டேங்குது. அந்த கனவு சொல்ல மாட்டேங்குது. அந்த நேரம், காலம், டைமு, ஊரு, பேரு, விலாசம்லாம் சொல்லிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவது உண்டு. அந்த மாரி இந்த இந்த கனவு வந்து இந்த ஊர்ல தான், இந்த டைம்ல தான் நடக்க போகுது, இந்த வருஷத்துல தான் நடக்க போகுது. அந்த மாரி வந்து நமக்கு எந்த ஒரு விவரங்களையும் கனவுகள் சொல்வதில்லை. பார்க்கும் பொழுது கண்ட கனவு என்னமோ எங்கேயோ ஒரு இடத்தில் நடப்பது போலவே எனக்கு தோணுகிறது. என் கனவை பற்றி சொன்னேன். உங்களுக்கும் அந்த மாரி இருக்கலாம். எல்லாரும் கனவு காண்பவர்கள் தானே! ஆமா. ஈவன் மரம், செடிகள் கனவு காணுகிறது. மிருகங்கள், பல்லுயிர்கள் எல்லாமே கனவு காணுகிறது. அதனால கனவுகள் வந்து நிச்சயமா சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். அத உதாசீனப்படுத்தாதீங்க. ஏகப்பட்ட விஷயங்களை அது வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறது. ஆமா. பிறப்பு, வளர்ப்பு, அ தொழில் சம்பந்தமான ஆ ஆமா. கல்யாணம், கில்யாணம், பொண்ணு, புள்ள, பேரன், பேத்தி, ஊரு, உலகம், ரோடு, தெரு, பக்கத்து வூட்டுக்காரன், எதிர்த்து வூட்டுக்காரன், பின்னாடி வூட்டுக்காரன் எல்லா விஷயங்களையும் கனவு தருகிறது. அதை சரியா புரிந்து கொள்வதற்கு தான் முடியல. நெறைய கனவுகள் அப்படியே விட்டு பட்டு அப்படியே கட் கட்டா ஆவுதா, அதனால எனக்கெல்லாம் சில கனவுகள் தொடர்ந்து ஒரே கனவு வரும். தொடர்ந்து ஒரே கனவு. ஆமா. 1 மாசத்துக்கு முன்னால கண்டிருப்பேன் அந்த கனவு. பார்த்தா நேத்து நைட்டும் வந்திருக்கும். அடுத்த மாசம் உயிரோட இருந்தா வந்தாலும் வரும். இப்படி சேம் கனவு டிட்டோ இடம் அது இது எதுவுமே மாறாது. பிரம்மையா என்ன எழவுன்னும் புரியல. பிரம்மையா இல்ல நம்ம அதை பற்றி சிந்திக்கிறோமே அதுவா? இல்ல நெறைய மக்கள பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், மியூசிக் கேட்குறோம், அது என்னென்னமோ பார்க்குறோம். ஸோ அதனுடைய பாதிப்பா? இல்ல நோயா? என்ன அது நமக்கு பெரிய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணா கூட சரியான வந்து பொருள் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கலாம். ஆமா ஃப்யூச்சர்ல ஒரு வேள கண்டுபிடிச்சாலும், ஆய்வு செஞ்சாலும் செஞ்சுருவேன். ஸோ அந்த மாரி இந்த குருவி, நாரை, கௌதாரி இவைகளை கண்டால் வெகு நன்மையாகுமாம். பாருங்க கனவுல இந்த குருவி, அப்புறம் இந்த நாரை, கௌதாரி இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு கனவில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற நன்மை அப்படின்ற மாரி போட்டிருக்குது. அப்புறம் குருவி, நாரை, புறா, கொக்கு, கௌதாரி இவை ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுவதாக கனவு கண்டால் கஷ்டங்கள் நேருமாங்க. இந்த புறா, கிறா, கௌதாரி இந்த மாரி விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா? இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னாக்க, என்ன ஆகுமா? ஆமா கஷ்டங்கள் வந்து நேருமாம். அப்புறம் மேற்கூறிய 5ல் 1 பறப்பதாக கனவு கொண்டால் நன்மை உண்டாகுமாம். இந்த 5 பார்த்தீங்களா? குருவி, நாரை, புறா, கொக்கு, கௌதாரி. மறுபடியும் படிக்கிறேன். குருவி, நாரை, புறா, கொக்கு, கௌதாரி. இதில ஏதோ ஒண்ணே ஒண்ணு பறக்குது அப்படின்னு சொன்னாக்க, பறந்து போகிற மாதிரி நீங்க கனவு கண்டாக்க, பார்த்தீங்கன்னாக்கா, கனவு நன்மை உண்டாகுமா. அது கொஞ்சம் மைண்டில வச்சுக்கங்க. அப்புறம் சிட்டுக்குருவியை கனவில் கண்டால் மகா உத்தமமா. சிட்டுக்குருவி தான் எல்லாம் இந்த செல்ஃபோன் டவர செல்ஃபோன் டவர்கள் வந்ததினால் சிட்டுக்குருவிகள் வந்து இடம் மாறி விட்டதாக சொல்றாங்க. ஆனா எங்க வீட்டாண்டலாம் வருது. நான் பார்க்குறேன். சிட்டுக்குருவிகள் நான் பார்ப்பது உண்டு. இப்போ கூட எங்க வீட்டாண்ட காலையில கூட வந்து நான் பிஸ்கட் போடுவேன். சாப்பிட்டு போகும். சிட்டுக்குருவி பிஸ்கட் சாப்பிடுமான்னு கேட்குறீங்களா? தங்க பிஸ்கட்டே போடு துண்ணும். சரி சிட்டுக்குருவியை கண்ணில் கண்டால் மகா உத்தமமா. சிட்டுக்குருவி லேகியம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போலாம் நிறுத்திட்டானுவோம். கிழப்பன் இந்த மாதிரி ஆள சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டா சும்மா அப்படி 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 இருக்கலாம். பாவம் இப்போ எல்லா பறவைகள்லாம் பாவம் கொள்ளாதீங்க. அப்புறம் வந்து வாத்துக்களை கண்டால் நன்மை. அவைகள் நீந்தி கொண்டு இருப்பதாக கண்டால் வியாபாரத்தில் அதிக லாபம் வருமா. பாருங்கள் வாத்துக்கள் வந்து அதை பார்க்க கனவுல வாத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மையாகும். அதுவும் நல்லா நீந்தி கொண்டிருப்பதை பார்த்தால் வந்து வியாபாரத்தில் வந்து மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என்று நான் நிறையா பார்க்குறேன். கனவுல பார்க்கல. நான் நேரா எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும். பறவைகள் ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் இந்த வாத்துகள் இதெல்லாம் வந்து நீந்துதோ அந்த மாதிரி காட்சிகளை நான் பார்த்தாக்க விடமாட்டேன்.
போய் வீடியோ வீடியோ எடுத்து அப்படி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அது இதில் போட்டு விட்ருவேன். ஆமாம். அப்புறம் மயிலை கண்டால் விசேஷ லாபமும் சந்தான விருத்தியும் உண்டாம்மா. மயிலை கனவுல கண்டீங்கன்னு சொன்னாக்க விசேஷ விருத்தியும் லாபமும் உண்டாகுமா. அப்புறம் மயிலை திருமணம் ஆகாதவர்கள் கண்டால் திருமணம் நடக்குமாங்க. ஆமாம். திருமணம் ஆகாத அவர்கள் வந்து பாருங்க கனவுல மயில் பாருங்க அந்த திருமணம் நடக்குமா. ஓகேவா. அப்புறம் மயிலை விதவைகள் கனவில் கண்டால் யாத்திரை போக நேரும், புண்ணிய கதைகள் கேட்கும்படி நேருமா. விதவைகள் வந்து மயிலை வந்து கனவுல கண்டா என்னது யாத்திரை சாமி ஈமின்னு சொல்லிட்டு காசு ஈசி போயிடாதீங்க, பார்த்து ஜாக்கிரதை போங்க, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஓகேவா. அது புண்ணிய கதைகள்லாம் நிறைய கதைகள் எங்கிட்ட வாங்க, நான் நிறைய கதைகள் சொல்லுவேன், ஏகப்பட்ட கதைகள் தெரியும். ஞான் பாஸ்கோ கிட்ட நிறைய கதைகள் கேளுங்க, அறிவாது வளரும். சரி. அப்புறம் குயிலை பார்த்தா குயிலை பார்த்ததாக ஆகாது. என்னது குயிலை குயிலை பார்த்தாலோ அல்லது அது பாடும் பாடலை கேட்டாலோ. ஆமாம். குயில் கூவுவது தான் பாடுவது. சரிங்களா. இதை கேட்டால் கூட என்னவா கண்டவருக்கு அதிக பிரயாசின் பேரில் தான் விரும்பிய ஸ்ரீ கிடைத்து சீக்கிரமாகவே அவள் தன்னை விட்டு பிரியும்படி நேரிடுமா. மற்றவர்கள் தங்கள் கோரிக்கைகளை ஐயோ பார்த்துங்க ஜாக்கிரதைங்க, குயில் பாடுவது போல என்னது குயில் பாடுவது போல இல்லை குயிலை பார்ப்பது போல கனவுகள் வந்தாக்க கஷ்டம் போலக்குதுங்க. ஆமாங்க. தான் விரும்பிய ஸ்ரீ கிடைத்து சீக்கிரமாகவே அவள் தன்னை விட்டும் பிரியும்படி நேரிடுமா. பார்த்து ஜாக்கிரதை. குயில் வந்து கனவுல பார்த்தாலோ அல்லது குயில் வந்து பாடுவதாக கூவுதில்ல, இதை போல் கனவில் கேட்டாலோ நீங்கள் விரும்பிய ஒரு ஸ்ரீ உங்களுக்கு கிடைப்பாள். கிடைத்த வேகத்திலேயே உங்களை விட்டு பிரியும் நிலையும் வந்துடுமா. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் மேற்கூறிய கனவை பெண்கள் கண்டால் தன்னுடைய கணவன் அந்நிய பெண்ணின் பேரில் கண் வைத்திருக்கின்றான் என்று அறிகள் வேண்டுமா. நல்லா பார்த்துங்க. ஒரு பெண் வந்து ஒரு தன்னுடைய கனவில் வந்து ஒரு குயில் பாடுவது போலவோ தான் கூவுவது போலவோ இல்லை குயிலை பாடுவதில்லை சும்மா பார்ப்பது போலவோ கனவு கண்டால் தன்னுடைய கணவன் வந்து வேற ஒரு வேற ஒரு பொண்ணு கூட ட்ரம்பட்டு வாசிக்கிற ஒரு நிலை வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது பார்த்துங்க. அந்நிய பெண்ணின் பேரில் கண் வைத்திருக்கின்றான் என்று அறிதல் வேண்டும். அப்புறம் கிளி பிள்ளைகளை கனவில் கண்டால், கிளி இருக்குது பார்த்தீங்களா, கிளி ஆமாம், கிளி பிள்ளையை கனவில் கண்டால் அவன் தனக்கு தூர பிரதேச பிரயாணமும் போன இடத்தில் விசேஷ விருத்தி உண்டாகும். தூர தேசத்தில் இருப்பவருக்கு இந்த கனவு வந்தால் தங்களை குறித்து சொந்த தேசத்தில் மரண வார்த்தைகள் உண்டாகும் என்றும் தங்களுக்கு தூர தேசத்தில் விருத்தி உண்டாகும் என்றும் அறிய வேண்டும். வேளாண்மை சிறக்குன்றாங்க. இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கிளி இருக்கு பாருங்க, கிளி. இதை வந்து கனவில் கண்டால் அவன் வந்து தனக்கு வந்து என்னது ஏதோ தூர தேசம் ஃபாரின் போயிடுவான் போல இருக்குது, அமெரிக்கா போயிடுவான்னு நினைக்கிறேன். அமெரிக்கா போன இடத்தில் விசேஷம் அவன் போகிற அந்த வெளியூரில் அந்த அயல் நாட்டில் வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷமான வாட் இஸ் இட் லாபங்கள் உருவாகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தூர தேசத்தில் இருப்பவருக்கு இந்த கனவு வந்தால், தூர தேசத்தில் யாரும் இருக்கிறவனுக்கு இந்த கனவு வந்தால், ஆமாம், தங்களை குறித்து சொந்த ஊரில் வந்து தப்பான கருத்துக்களை எல்லாம் மரண வார்த்தைகள் உண்டாங்க. செத்துட்டான், போயிட்டான், வந்துட்டான், இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க போல இருக்குது. இது சற்று எனக்கு வந்து புரியல. இது என்ன, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், இங்கே இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன்னா ரைட்டு, அமெரிக்காவுக்கு போனால் சூப்பராகிடுவேன். சரி, அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து கனவு காண்றான்றது எனக்கு எப்படியா தெரியும்? சரி, ஒரு வேளை நமக்கு ஃபோன்ல சொல்லியிருப்பான், வாட்ஸ்அப்பில் மெசேஜில் போட்டிருப்பான், ரைட். அதை பற்றி எனக்கு புரியலைங்க, சரியாக தெரியல, அதை விட்டுருங்க. அப்புறம் வேண்டாம், அது பாராத்து வாச அது வேண்டாம். ஆந்தை வௌவால் இவைகளை கண்டால் தன நஷ்டம் வியாதி சம்பவிக்குமா. ஆந்தை தயவு செஞ்சு கனவுல வந்து இந்த ஆந்தை வௌவால் இவைகளை நீங்கள் கண்டிருந்தால் என்னது நஷ்டம் வியாதி இந்த மாதிரி வருமா. அப்புறம் தனக்கு பசி தீர்ந்ததாக கண்டால் சுகமாங்க, பசி அடைந்தது போல். ஆமாம், கனவுல வந்து நல்லா சாப்பிட்டாச்சுப்பா, செமப்பா, பசியே இல்லைப்பா என்பது போல் கனவு வந்தால் தனக்கு பசி தீர்ந்ததாக
கண்டால் சுகமா சூப்பராம். உண்மதான். அப்ப நல்லா சாப்பிட்டா அப்புறம் ஏன் கஷ்டம் வரப்போகுது? சுகம்தான். சோறே இல்லாம வாடி வதங்கி ஆமா "வாடிய பயிரை கண்டு வாடினேன்" என்று வள்ளலார் சொல்லுவது போல. ஆ என்னது? ஆமா. பாதி வள்ளல் தேரை வந்து எதுக்கோ வுட்டுட்டு போனாராமே! அந்த மாரி பசி நல்லா சாப்பிட்டாலே அவனுக்கு சுகம்தான்பா. சோறே இல்லாம உலகம் பூரா எவனுக்கும் சோறும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி பார்க்கட்டும். அப்புறம் எப்பொழுதும் பசியாய் இருப்பதாக கனவு கொண்டால், குடிகள் காண கெடுதி, அரசர்கள் காண நன்மை ஏற்படுமாம். எப்போதும் பசிக்கிற மாரி இருந்தாக்கா மக்களுக்கு வந்து கெடுதியாம். ஆனா அரசருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாம். ஆமா. அரசர்கள் ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா அவன் என்னைக்கு அரசன் பிச்சை எடுத்தான்? என்னைக்கும் நல்லா தான் இருக்கிறான். அவன் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக மக்கள் எல்லாம் தெருவுல விட்டான், பிச்சை எடுக்க விட்டான், கொத்தடிமை ஆக்கிட்டான். அரசர்கள் இன்னைக்கு நேத்தையா பண்றான் இத? காலங்காலமா 33,000 ஆண்டுகள் 33,000 ஆண்டுகளுக்கு முன்னால எப்ப மனுஷன் தோன்றினானோ, அன்றிலிருந்து இன்று வரை மன்னன், மதகுருமார்கள், அப்புறம் அந்த காவலர்கள், இந்த வீரர்கள், இராணுவம் இவங்களால தானேயா இன்னைக்கு சமுதாயம் நாசமா போயிருச்சு. சரி, அத விட்டுரு. எப்பொழுதும் பசியாய் இருப்பதாக கனவு கண்டால் குடிகள் ஆமா குடிகள் தான் மக்கள் கெடுதி அடைவார்களாம். அரசர்கள் ரொம்ப நன்மை பெறுவார்களாம். சரி, தாம் போஜனம் செய்ததாக கண்டால் வியாபாரம் கெடுமா. நான் நல்லா துண்டுற மாரி நல்லா செம்மையா நல்லா ஆமாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கதவெல்லாம் ஒடிச்சு, ஸ்டவ்வு கிவ்வெல்லாம் ஒடிச்சு, அடுப்பு கிடுப்புலாம் ஒடிச்சு, மொத்தம் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சிருப்பார். மொத்தத்தையும் இழுத்து தின்றானுங்க இன்னைக்கு. அந்நேரமும் தின்னுன்னுக்குறானுங்கப்பா சிக்காரமா. அந்நேரம் ஆம்பளை, பொம்பளை எல்லாம் கடவுள்ல போகும்போது ஒல்லியா போகுது. வெளியில வரும்போது ஷட்டரை உடைச்சி தான் வெளியே இழுக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆணு, பொண்ணு, குட்டி, குழந்தை எல்லாம் துண்ணுதுப்பா. கருமம். தாம் போஜனம் செய்ததாக கண்டால் வியாபாரம் கெடுமா. பார்த்துக்க வியாபாரம் கெட்டுருமா. ஆமாம், நல்லா துண்டுற மாதிரி கனவு காணாத. அப்புறம் தான் அநேக ஜனங்களோடு இலையில் உட்கார்ந்து போஜனம் செய்ய போவதாக கண்டால் பிரஜைகள் நாசம் அடைவார்களாம். பிரஜைகள் அநேகர் ஒன்றா சேர்ந்துன்னா அந்த கல்யாண வீட்டில் தான் தூண்டணும். கல்யாண வீட்டில் தூண்டுறதுக்கு தான் அந்த மாதிரி அநேகம் எல்லாம் தலைவாழை இலை போட்டு விருந்து வைத்தேன் என் தலைவா. அங்கே தான் வச்சுக்கிறானுங்கப்பா கறியை சோத்துக்கு அடியில் வச்சு ஒழிச்சு வச்சுலாம் தின்றானுங்க. ஒழிச்சு வச்சுருக்கான்யா கறியை. சோறு பரிமாறுறான்ல, அவன் வந்து கறியை போடுறான். டக்குன்னு அந்த சோத்தை தூக்கி மேலே விட்டு ஏய் பாப்பா என்னப்பா நீ பாட்டு போயின்னுக்கிற கறியை போடல கறியை போட்டுனா அவன் என்ன பண்ணுறான் உஷாரா அந்த சோத்தை கிளறி விட்டு ஏன்டா புறம்போக்கு சோறு துண்டுறதுக்கே வரீங்களாடா. கல்யாணத்துக்கு வந்தால் பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வதிக்கிறதுக்கு வாங்கடா. இப்படி சோறு துண்டுறதுக்கு வீட்டே ஒரே ஒருத்தவன் தான் மொய் எழுத போகிற. வீட்டில் இருக்கிற 10 பேரையும் கூட்டின்னு வந்துட்டிய பாவீங்களே. நல்லா இருப்பீங்களா அப்படின்ட்டு யார் பொண்ணு மாப்பிள்ளை திட்டுறது இல்லை, சோறு பரிமாறுறான் பாரு கேட்ரிங் சர்வீஸ்காரன் அவன் திட்டுறான். சரி அப்படி இருக்குது. தாம் அநேக ஜனங்களோடு இலையில் உட்கார்ந்து போஜனம் செய்ய போவதாக கண்டால் பிரஜைகள் நாசம் அடைவார்கள். சரி, தான் சுவரின் மீது உட்கார்ந்து கொண்டு உண்பதாக கனவு கண்டால் உத்தியோக லாபம் உண்டாகுமா. எப்போ கனவு காணும்போது ஆமாம் இந்த ஃபிகருங்களை சைக்கிள் அடிக்கிறதுக்கு சோத்தில் உட்காந்துன்னு இருப்பானுங்க. பார்த்துருக்கியா காம்பவுண்டு சுவர் தான் அந்த ஸ்கூலு காலேஜு கீலேஜு பஸ் ஸ்டாண்டு கிஸ்டாண்டு அங்கங்கெல்லாம் பார்த்தா அந்த அதான் காம்பவுண்ட் சுவர் இருக்குதுல்ல மேலே உட்காந்துன்னு ஃபிகருங்களை சைட் அடிச்சுன்னு இருப்பானுங்க. ஆமாம் தான் சுவரின் மீது உட்கார்ந்து கொண்டு உண்பதாக கனவு கொண்டால் உத்தியோக லாபம் உண்டாகுமா. இனிமேல் வந்தால் அப்படி கனவு ஆமாம் சுவர் மேலே உட்காந்துட்டு ஃபிகரை சைட் அடிக்கிற கனவு காணாதீங்கப்பா. சுவர் மேலே அதான் காம்பவுண்ட் சுவர் இருக்குதுல்ல, அது மேலே உட்காந்துன்னு சோறு சாப்பிட்ற மாதிரி கனவு காணுங்க. அப்படி கனவு கண்டாக்க உத்தியோக லாபம் உண்டாகுமா. வேலையே இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, வேலையாவது கிடைக்கும். அப்புறம் தனக்கு தாகமாக இருப்பதாக கண்டால் மனதில் ஆத்திரம் உண்டாகுமா. ஆமாம் பின்ன தாகம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா சாதாரணமாகவே ஆத்திரம் வரும். சாதாரணமாகவே ஆத்திரம் வரும்ப்பா. இது கனவுல கண்டால் என்ன, கனவே காணாமல் நேரடியாகவே கண்டால் என்ன. தாகமாக இருக்குன்னா கவனமா. தனக்கு தாகமாக இருப்பதாக கண்டால் மனதில் ஆத்திரம் உண்டாகும். எல்லாருக்கும் தான் வரும். ஆமாம், வாய் வறண்டு போச்சுப்பா, குடிக்க தண்ணி இல்லைப்பா. இன்றைக்கி குடிக்கிற தண்ணியெல்லாம் பாட்டிலில் அடித்து விற்றுட்டானுங்க. காற்றை
டியூப்பில் பிடிச்சி விற்றுட்டானுங்க. மரம், செடி, கொடி அது இது உலகத்துல என்னெல்லாம் இருந்ததோ, இயற்கை என்னவெல்லாம் வளமாக வைத்திருந்ததோ, அதை எல்லாமே இவனுங்க நலமா இருக்கிறதுக்கு எல்லாம் வெட்டி, கிட்டி, மண்ணு, கிண்ணு, கனிமம், தனிமம், கினிமம் எல்லாம் வெட்டி தின்னுட்டான். இனிமே வெட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படிதான். தனக்கு தாகமாக இருப்பதாக கண்டால் மனதில் ஆத்திரம் உண்டாகுமா? பார்த்துக்குங்கப்பா. தாகமாக இருக்கும்போது தயவு செஞ்சு ஆத்திரப்படாதீங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அப்புறம் அந்நியர்களுக்கு தாகத்திற்கு நீர் குடித்ததாக கனவு கொண்டால் மேன்மை உண்டாகும். ஐயோ! சூப்பர்ப்பா இது. நான் எல்லாருக்கும் நாய்க்கு கூட பிஸ்கட் போடுறது தான் நம்ம காலையில. எல்லாருக்கும் அவன் டீ வேணும், நம்ம தண்ணி வேணும்னு கேட்டா நான் டீ வாங்கி குடுக்குறேன். ஆமாப்பா. அவன் தண்ணி வேணும்னு கேட்டாக்கா, நம்ம டாஸ்மாக் தண்ணி இல்லப்பா. அதெல்லாம் நான் ஒரு காலத்துலயும் எவனுக்கும் வாங்கி குடுக்க மாட்டேன். சோறு கேட்குறியா வாங்கி குடுப்பேன். பசின்னா என்கிட்ட வந்தா போதும். எனக்கு இல்லைனாலும் அவனுக்கு குடுத்துடுவேன். அது இன்னைக்கு நேத்து எனக்கு வந்த பழக்கம் இல்ல. காலங்காலமா என்கிட்ட இருக்குது. நான் பிச்சை எடுத்துக்கின்னு இருக்கும்போது கூட பிச்சை எடுத்தாவது இன்னொருத்தவனுக்கு குடுத்துடுவேன். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, நான் பிச்சை எடுத்த காலங்கள் உண்டு. நான் நார்த் இந்தியாலாம் ஃபுல்லா சுத்தியிருக்கிறேன். எங்க பார்த்தாலும். அப்பப்போ வீட்ல கோச்சிக்கின்னு ஓடுருவேன். ஓடுனேன்னா 1 மாசம் 2 மாசம் ஊர் சுத்துவேன். எல்லாம் ஆமா. அந்த பார்டரு, இந்த பார்டரு, மக்களோட மக்களா, பிச்சைக்காரர்களோடு பிச்சைக்காரரா, விபச்சாரிகளோடு ஆமா விபச்சாரகனா இப்படி. அதனால தான் ஏகப்பட்டவர்களின் அந்த கஷ்டங்கள், அவங்களுடைய அந்த வயிற்று பசி, அந்த துன்பம், அந்த துயரம், அவர்களுடைய கதைகள், எவ்வளோ கதைகள் கேட்டிருக்கேன்ப்பா நான்ப்பா. அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த விலைமாதர்களுடன் நான் வாழ்ந்தது வந்து ஏகப்பட்ட நாட்கள். அவங்ககிட்ட சோறு வாங்கி சாப்பிட்ருக்கேன். அவங்க சொல்லும் வேலைகள்லாம் கூட நான் செய்திருக்கேன். பாம்பேலலாம். பாம்பே, கல்கட்டா அந்த மாதிரி நிறைய. சரி, இப்படியே போகும். போனால் ஏகப்பட்டது போகும். ஆமாம். தனக்கு தாகமாக இருப்பதாக கனவு கண்டால் மனதில் ஆத்திரம். எனக்கு தாகமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டால் மனதில் வந்து ஆத்திரம் வரணுமா? கனவு இல்லை, உண்மையாலுமே தாகமாக இருக்குது. எவனும் தண்ணி கொடுக்கலன்னா ஆத்திரம் வரும். அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் அந்நியர்களுக்கு தான் தாகத்திற்கு நீர் கொடுத்ததாக கனவு கொண்டால் மேன்மை உண்டாகுமா? ரொம்ப அருமையான விஷயம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. இப்போவே வந்து 1/2 மணி நேரம் தாண்டிடுச்சு. இதுக்கு மேலே போனால் தாங்காது. யாரும் பார்க்கவும் மாட்டீங்க. ஏற்கனவே என் வீடியோ வந்து 2 பேர் 3 பேர் தான் பார்க்குறீங்க. அந்த 2 பேர் 3 பேருக்காக தான் நானும் வீடியோ போடுறேன். சும்மா அப்படியே வந்து வியூஸ் கொட்டும் அப்படின்றது மாதிரிலாம் நம்ம கணக்கு வழக்கு கிடையாது. நம்ம சும்மா என் சந்தோஷத்துக்கு நான் வீடியோ போடுறேன். பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நான் போடுவேன். அந்த மாதிரி கனவுகள் வந்து ஒரு அற்புதமான விஷயம். கனவின் பலன்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட புஸ்தகங்கள் விற்கிறாங்க. ஆமாம். பாய் ஒருத்தர் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அவருடைய புஸ்தகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது கிருபானந்த வாரியார். இந்த புஸ்தகங்கள் எங்கேயா கிடைக்குதா பாருங்கள். கீகுளில் டைப் பண்ணி பாருங்கள். அந்த குக்கு ஏதோ நீ அதான் நிறைய கிடைக்குதுங்க. கூகுளில் கிடைக்காதது தான். போங்க. ஆமாம். அந்த 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 அட்ரஸ் பாரில் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கனவின் பலன்கள். இந்த மாதிரி புஸ்தகங்களை வாங்கி தயவு செஞ்சு படிங்க. 2வது கனவுகள் வந்து கடவுளின் நன்கொடை. நான் சாமி இல்லை, அது இல்லை, பூதம் இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை. ஒரு இருக்கிற ஒன்றே ஒன்று வறுமை, பசி, பட்டினி, துன்பம், துயரம், கொத்தடிமை. இப்படிலாம் நான் பேசுவேனே தவிர சாமி கீமியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாமியெல்லாம் இருந்தால் ஏன் நான் உக்ரைனு, காசா இப்படி ஒரு நாளைக்கு வந்து 1ஆம் உலகப் போர் ஏன் வந்தது? 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இப்போ 3ஆம் உலகப் போர், அப்புறம் 4ஆம் உலகப் போர்லாம் ஏன் வரப்போகுது? சாமி கீமிலாம் இருந்திருந்தா அதெல்லாம் வந்திருக்காது, வரவும் முடியாது. என்ன? ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கஷ்டங்களும், ரொம்ப துயரங்களும், ஏகப்பட்ட பேரிடர்களும், மிகப்பெரிய அபாய சங்குகளும் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஊது போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக தான் இந்த கனவை நான் இன்றைக்கி கையில் எடுத்துக்கினேன். ஏன்னா அந்த கனவு வந்து உங்களுக்கு சொல்லித்தரும், எச்சரிக்கை தரும். எச்சரிக்கை கொடுக்கும். நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, பொண்டாட்டிக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, இந்த தெருவில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. நாய்க்கு தெரியுதுன்றாங்கப்பா, பூனைக்கு தெரியுதுன்றாங்கப்பா, மயிலுக்கு தெரியுமா மழை வருவது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் உன் மனநிலை நல்லா இருந்தால் அது உனக்கு தெரியும். உன் மனநிலை கெட்டு போயிருந்தா, உன் மனநிலை சிதறி கிடந்தா, நீ பாட்டு ரெக்கையை கட்டிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ பாட்டு பறந்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிக்காதப்பா. ஆமாம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிக்காது. என்னதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்து ஆக முடியாது. புரியுதா? அதனால் இருப்பதை வைத்துக்கொண்டு கையில் 10 விரல்கள் இருக்குது, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது. அப்புறம் என்னையா கவலை? நல்லா ஒழித்து சாப்பிட வேண்டியது தானே. கை கால்களை கடவுள் கொடுத்துருக்கிறார். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ,
இருக்குதுல்ல. இத வச்சு நல்லா உழைக்கலாம், சாப்பிடலாம். குடும்பத்த நல்லா பார்த்துக்கலாம். குழந்தை குட்டிங்கள நல்லா பார்த்துக்கலாம். அயோக்கியத்தனம், இந்த முடிச்ச வைக்கிறது, முள்ள மாரித்தனம் இதெல்லாம் ஓரங்கட்டிட்டு, குவார்டர் பிரியாணிய வாங்கி குடிச்சிட்டு, எவனையோ ஒரு திருட்டு பயல தலைவனாக்குற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு, நிம்மதியா கனவுகள் சொல்லும் விஷயங்களை, தினம் தினம் உங்கள் கனவில் தோன்றக்கூடிய விஷயங்களை கருத்தில் கொண்டு, அது என்ன சொல்ல வருகிறது? அப்படிதான் ம். சொல்லுது இப்ப. என்னது? சளி பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுது இந்த மூக்கு. ஆமா. டாக்டரா வந்து சொன்னா, "மூக்கு தான்யா சொல்லுது. சளி பிடிச்சிக்குது. சீக்கிரமா பேச்ச நிறுத்திட்டு போ. சும்மா அப்படியே பேசினே இருந்தீன்னா குரல் கெட்டுரும், தொண்டை கெட்டுரும். அ எதுக்கு பேசுற? 10 பைசா பிரயோஜனம் இல்லாத நீ பேசி, பேசி, பேசி எதுக்கு உயிர விடுற? எதுக்கு கத்தி, கத்தி பிராணன அழிச்சுக்கிற?" அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.